ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்குண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆப்பில் 27 செகண்ட்ஸ் காமிச்சது, ஆனால் அடுத்த டக்குன்னு 6 செகண்ட் காமிச்சிருச்சு. ஸோ ஈஸியாக புக் பண்ண முடிஞ்சது. போர்ட்டலில் கூட எனக்கு 20 செகண்ட்ஸ் தான் காமிச்சது, ஆனால் அவைலபிலிட்டி காமிக்கல. ஸோ அகெயின் பேக் போயிட்டு அதே டேபை ஓப்பன் பண்ணி அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணுறப்ப தான் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவை ரெக்கார்ட் பண்ணேன். 2 நிமிஷத்தில் ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி சேவா. எப்படி அங்க பிரதட்சணம் செய்யணுங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ 11 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் அதற்குண்டான அக்காமடேஷனும் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஜூலை மாதத்தோட சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த 2 டிக்கெட்டும் எப்படி புக் பண்ணணுங்கிறது நேற்றும் இன்றைக்கி காலையில் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் லிங்க் ஷேர் பண்ணிக்க, தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஜூலை மாதத்தோட திருமலா, திருப்பதி, திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸ், தலக்கோனா, ஒன்டிமிட்டாவோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த புக்கிங் எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து லேட்டஸ்ட் ரூல்ஸ் என்னென்ன, கன்ஃபார்ம்டாக ரூம் புக் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிள் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமோ எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பற்றி பார்க்கலாம். ஒன்டிமிட்டாங்கிறது திருப்பதிலேருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ராமர் கோயில் இருக்குது. அங்கே தரிசனத்துக்கு போகணுன்னு விருப்பப்பட்டால் நீங்கள் ஒன்டிமிட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. தலக்கோனாங்கிறது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சிவன் கோயில் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் போகணும்னா தலக்கோனா சூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பதி தரிசனத்துக்கு வரீங்க அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஃபஸ்ட்டு திருமலா, மலை மேலே ஸ்ரீவாரி கோயில்கிட்டே ஸ்டே பண்ணிக்கலாம். அடுத்து திருப்பதினா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசமோ, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி மாதவம் காம்ப்ளெக்ஸோ, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ, திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாதி அம்மாவாரி கோயில்கிட்ட தொல்லப்பா கார்டன்ஸோ நம்ம திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இதுலேயே தரிசன டிக்கெட் மூலமாக புக் பண்ணக்கூடியதுன்னு இருக்குது, தரிசன டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணக்கூடியதுன்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியது பார்க்கலாம். அதில் திருமலா லொக்கேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தரிசன டிக்கெட் மூலமாக தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். திருமலாவாக இருக்கட்டும், கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், ஈவன் தொல்லப்பா கார்டன்ஸில் மினிமம் ரூம் கூட தரிசன டிக்கெட் மூலமாக புக் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்கணும். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் புக் பண்ணிவிட்டு இந்த அக்காமடேஷன் நீங்கள் புக் பண்ண முடியாது. அதற்குண்டான அக்காமடேஷன் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே புக் பண்ணியிருக்கணும். மற்றபடி லக்கி டே, ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட், 300 ரூபாய் தரிசன டிக்கெட், நம்ம எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் இதில் இப்போ ஓப்பன் பண்ணுற அக்காமடேஷன் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். குறைஞ்சது நீங்கள் 2 பேருக்காவது தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். இதே கல்யாணோத்சவம்னா ஒரு டிக்கெட் போதும். ஏன்னா அதில் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருப்போம். வேறு எந்த தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், குறைஞ்சது 2 பேருக்கு நம்ம புக் பண்ணியிருக்கும் போது தான் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு தனியாக எப்பவும் ரூம் கொடுக்கறது கிடையாது. இப்போ ஓப்பன் ஆகிறப்போ நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 300 ரூபா தரிசன டிக்கெட்டும் போட்டிருக்கீங்க, அங்க பிரதட்சணமும் போட்டிருக்கீங்க, இல்லை ஆர்ஜித சேவாவும் போட்டிருக்கீங்க, இல்லை வர்ச்சுவல் ஏதோ ஒன்று 2 போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று தான் புக் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு தரிசன டிக்கெட் மூலமாக தான் நம்ம லாகின் செய்து புக் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆக்டிவ் புக்கிங் உங்ககிட்ட ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் மாதம் ஏதோ ஒரு தரிசன டிக்கெட்டில் நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்க, இன்னும் ஜூன் மாதம் வரல, நம்ம ரூம் எடுக்கல. ஸோ அதுதான் ஆக்டிவ் புக்கிங். அப்போ என்ன அப்படின்னா 30 டேஸ் டைம் கேப் கேட்கும் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்று புக் ஆகும், இல்லைனா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். வேறு எந்த எரரும் வராது. உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 30 டேஸ் டைம் கேப் கேட்பாங்க. நம்ம ரீசெண்டாக ரூம், அதாவது ஜூன் மாதத்தில் ரூம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. அடுத்து ஜூலை 1 தரிசன டிக்கெட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அப்போ ஜூன் 30 எப்போவுமே நாளும் ஓப்பன் பண்ணுவாங்க. புக் பண்ணிக்கலாமா அப்படின்னா திருமலாவுக்கு ஷியோராக ஓப்பன் ஆகாது. ஆனால் கீழ் திருப்பதி லொக்கேஷனுக்கு பிப்ரவரி மாதத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க ஃபோட்டோவோடு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. திருமலாவுக்கு ஓப்பன் ஆகலாக்கா, திருப்பதிக்கு ஜூன் 30 அவைலபிலிட்டி காமிச்சது, நான் புக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட இமீடியட்டாக ஷேர் பண்ணினேன். ஸோ உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அவைலபிலிட்டி இருந்தால், அதாவது ஜூன் 30 வேணும் அப்படின்னா திருப்பதி லொக்கேஷன் செக் பண்ணி பார்க்குறப்போ அவைலபிலிட்டி இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக
ஜூலை 1 தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜூன் 30 அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிறது கிடையாது. ஒரே புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக திருமலாக்கும் ரூம் புக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் திருப்பதிக்கும் ரூம் புக் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஆஸ் பர் ரூல் ஆகாது. எனக்கும் அந்த மாதிரி ஆகிறது இல்லை. திருமலாக்கு ரூம் புக் பண்ணிட்டாலே அந்த புக் அக்காமடேஷன் அந்த லிங்க்கு பிளாங்க் ஆகிடும். இதில் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் திருமலாக்கு புக் பண்ணோம், அதுக்கப்புறம் மறுபடியும் திருச்சானூருக்கு செக் பண்ணோம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் 200 டிக்கெட் காமிச்சது, 200 ரூம் காமிச்சது, நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு காமிக்கல. திருமலா லொக்கேஷன் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கும் செக் பண்ணி பாருங்கள். காமிச்சதுன்னா நீங்கள் கீழ் திருப்பதிலையும் புக் பண்ணிக்கோங்க. பட் ஆஸ் பர் ரூல் ஒரு ரூம் தான் புக் பண்ணிக்க முடியும் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய். ஒன்று திருமலாக்கோ இல்லை கீழ் திருப்பதி, விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இப்போ சொன்ன மாதிரி தொல்லப்பா கார்டன்ஸ் கூட மினிமம் ரூம்ஸ் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக புக் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஒரு நாள் தான் நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்க முடியும். அப்போ 2வது நாள் ஸ்டே பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னா, ஆக்சுவலாக திருமலாவில் அலோவ் பண்ணுறாங்க. இன்கேஸ் அவங்க காலி பண்ண சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம காலி பண்ணணும். எதுக்கும் கீ வாங்குறப்போ அவர்கிட்ட ஒருக்க கேட்டுக்கோங்க, நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. இதுதான் ப்ரொசீஜர் எக்ஸ்டென்ஷனுக்கு. ரூல் படி எக்ஸ்டென்ஷன் கிடையாது. அட் எனி பாயிண்ட் 3வது நாள் ஷியோராக ஸ்டே பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அங்கே கம்ப்யூட்டர்லேயே அவங்களுக்கு இருக்காது. ரூம் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. 2 பேரோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இருக்கும் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக புக் பண்ணப்போ. ஜஸ்ட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணால் போதும். ஆதார் நம்பர்லாம் எதுவும் திருப்பி கொடுக்க வேண்டாம் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக பண்ணுறப்போ. அந்த 2 பேரில் யார் பேர்லையாச்சும் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். திருமலா லொக்கேஷனுக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்கிறதுனால நீங்கள் 2:58 எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்களோ அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண மொபைல் நம்பரில் ஆப்லேயும் லாகின் செய்துக்கோங்க. போர்ட்டல் ttdevastanams.ap.gov.inலையும் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா லேப்டாப்பில் இன்னொரு ப்ரௌசரில், அதாவது ஒரு நம்பரை ஆப்பில் லாகின் செய்யலாம். போர்ட்டல்னா கூகுள் க்ரோமில் லாகின் செய்யலாம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் மாதிரி இன்னொரு ப்ரௌசரில் லாகின் செய்யலாம். லாக் அவுட் ஆகாது. சேம் ப்ரௌசர் சேம் ஆப்பில் மறுபடியும் லாகின் செய்கிறப்ப தான் லாக் அவுட் ஆகும். பாருங்கள், கரெக்டாக 3 மணிக்கு அக்காமடேஷன் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எவ்வளோ காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறப்ப தான் நமக்கு ரூம் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். திஸ் லாட் வாஸ் நாட் புக்டு பை அதர் பில்கிரிங்கிற இஷ்யூவும் வராது. மினிமம் ரூம்ஸ் இருக்கிறப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணுறப்ப தான் திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிங்கிற இஷ்யூ வரும். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம திருமலா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ திருமலா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே புக் அக்காமடேஷன் இருக்கும் லிங்க்கு. 2 பேருக்கு புக் பண்ணால் தான் அந்த புக் அக்காமடேஷன் இந்த மாதிரி டார்க்காக காமிக்கும். அதை கிளிக் பண்ணால் இப்போ நம்ம திருமலா லொக்கேஷன் தான் பார்க்குறோம் இல்லையா. ஸோ திருமலா சூஸ் பண்ணிவிட்டு 6 மணி நேர ஸ்லாட்டு 4 இருக்கும். இது என்ன அப்படின்னா, ரூம் நம்ம புக் பண்ணிவிட்டு திருமலாவுக்கு போய் ஸ்கேன் பண்ணுற டைம் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டர், அதுக்கு எப்படி போகணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஏஆர்பி கவுண்டர் 24 மணி நேரம் ஓப்பனில் இருக்கும். அதில் நம்ம புக் பண்ண அந்த 6 மணி நேரத்துக்குள்ளார போய் எப்போ வேணாலும் ரூம் எடுத்துக்கலாம். இந்த 6 மணி நேரத்தில் 5 நிமிஷம் லேட்டாக போனால் கூட ரூம் கேன்சல் ஆகிடும். அதாவது இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஸ்லாட். நீங்கள் 12:05க்கு போனீங்கன்னா ரூம் கேன்சல் ஆகிடும். ஆனால் 6 to 12க்குள்ளார எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை விட்டுருங்க, மீதி 3 ஸ்லாட்டில் 1 மணி நேரம் முன்னா கூட போனால் கூட நம்ம ரூம் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் மட்டும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஆனால் ரூம் பார்த்தீங்கன்னா 00ங்கிறது அடுத்த நாள் கணக்கில் தானே வரும். அதனால அந்த டைம் ஓப்பன் ஆகிறப்ப தான் நமக்கு ரூம் கொடுப்பாங்க. அப்படி அந்த ஏஆர்பி கவுண்டருக்கு போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கேயே இருக்கணும். நமக்கு எஸ்எம்எஸ் வரும். ஒரு சிலர் டவுட் கேட்குறீங்க, நாங்கள் தரிசன டிக்கெட் ரூம் புக்கிங்லாம் இன்னொருத்தவங்க மூலமாக பண்ணோம், அவங்களோட மொபைலே எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. தேவை கிடையாது. பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தான் எஸ்எம்எஸ் வரும் ரூம் புக்கிங் ரிலேட்டடாக. அதை உங்கள் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ண சொன்னாவோ இல்லை நீங்கள் படித்து காமிக்க சொன்னால் கூட போதும், மேனேஜ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்குள்ளார அந்த எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அவங்க கம்ப்யூட்டரில் வந்துடும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். அந்த எஸ்எம்எஸில் தான் உங்களுக்கு திருமலாவுக்கு நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம்னா அப்போ தான் நமக்கு எங்கே ரூம் அலாட் ஆகிருக்குன்னு தெரிய வரும். அந்த ரூமோட கெஸ்ட் ஹவுஸோட ரிசப்ஷனுக்கு போய் இப்போ 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம்ல, ஆக்சுவலாக ஸ்கேன் பண்ணுறது யார் வேணாலும் ஸ்கேன் பண்ணலாம். இப்போ நீங்கள் மலை ஏறிக்கிட்டே இருக்கீங்க, திருமலாவில் உங்கள் ஃப்ரெண்டு யாரோ இருக்காங்க அப்படின்னா
உங்கள் டிக்கெட்டை அவங்களோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சிட்டு அப்படியே அந்த வாட்ஸ்அப்பில் கூட அவங்க டிக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஏஆர்பி கவுண்டரில். அதே மாதிரி ரூம் எடுக்க போகிறோம் அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸில் 2 பேரோட டீட்டெயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம்ல, அதில் யாராச்சும் ஒருத்தர் அங்கே ஆதார் காமிச்சு பிரிண்ட் அவுட் கொடுத்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். அந்த ப்ராசஸில் ஒரு எஸ்எம்எஸ் வரும், அந்த ஸ்லிப்பில் போட்டிருப்பாங்க வக்கேட் பண்ணுற டைம் 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 6 மணி நேரங்கிறது ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான டைம் தான். அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் ஆக்சுவலாக ஸ்கேன் பண்ணி எஸ்எம்எஸ் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளார போய் நம்ம ரூம் எடுத்துக்கணும். இல்லைனாலும் ரூம் கேன்சல் ஆகிடும். நீங்கள் பாட்டுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு போயிட்டு அப்புறமேட்டுக்கு தான் ஸ்கேன் பண்ணிட்டோமே ரூம் எடுத்துக்கலாம்னா கூட கேன்சல் ஆகிடும். டைம் போட்டிருப்பாங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளார நம்ம ரூம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் பிரிண்ட் அவுட் ஆதார் அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தோம் அப்படின்னா ஃபோட்டோ பிடிச்சி ரூம் எடுத்துக்கலாம். ஸ்லிப் கொடுப்பாங்க. அதை பக்கத்துலேயே கீ கொடுக்குற கவுண்டர் இருக்கும், அங்கே போய் நீங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டு போய் கீ வாங்கிக்கலாம். கீ வாங்குறப்போ மினிமம் 2 பேராவது ஷுவராக இருந்தால் தான் சாவி கொடுக்குறாங்க. ஸோ யார் அந்த 2 பேர் திருமலாக்கு போய் ரூம் எடுக்க போகிறீங்க, ஈவன் திருப்பதி கூட அதான் அப்படிங்கிறத முதலே பிளான் பண்ணிக்கிட்டு, இப்போ 300 தரிசன டிக்கெட்டே ஒரு 4-5 போகிறீங்கன்னா அந்த 2 பேர் யாருங்கிறத முதலே பிளான் பண்ணிக்கோங்க. அவங்களாம் யாராச்சும் ஒருத்தர் தான் போய் ரூம் எடுக்க முடியும். அந்த சாவி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேராச்சும் இருக்கணும். திருமலாவில் இப்போது ஸ்லாட் சூஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட தரிசன டேட்டுக்கும் நாளுக்கும் அவைலபிலிட்டி காமிக்கும். இதில் 100 ரூபா ரூம் இருக்கும், அதுக்கு 500 ரூபா காஷன் டெபாசிட். 999 ரூபா ரூம் இருக்கும், அதுக்கு 999 ரூபா காஷன் டெபாசிட். 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்கும், அதுக்கு 1518 ரூபாய்க்கு காஷன் டெபாசிட்டும் ப்ளஸ் டேக்ஸும் வரும். எங்கே ரூமுன்னு சொல்லிட்டு திருமலாவில் நாம் இப்போ சொன்ன மாதிரி சூஸ் பண்ண முடியாது. அங்கே போய் ஸ்கேன் பண்ணுறப்போ எந்த ரூம் அவைலபிளாக இருக்கோ அது நமக்கு கொடுப்பாங்க. அது ராம்பகிஜாவாக இருக்கலாம், வராகசாமியாக இருக்கலாம், சப்தகிரியாக இருக்கலாம். மோஸ்ட்லி ஆன்லைன் புக்கிங்கில் இது தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு ஒரு ரூமில் 2 பேருக்கும் தங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். 2 பேரா 3 பேரா 4 பேரான்னு சொல்லிட்டு எது கொடுத்தாலுமே நம்ம 7-8 பேர் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். அது நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து. ஸோ எவ்வளோ பேருன்னு கொடுத்ததுக்கப்புறம் 24 மணி நேரம் தான் ஸ்டே பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணணும். இப்போ 2 பேருக்கு மினிமம் புக் பண்ணிக்கிறீங்கன்னா அது பக்கத்தில் 2 பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணாலே அத்தனை டீட்டெயில்ஸும் வந்துடுது. நம்ம எதுவும் கொடுக்க வேண்டாம் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் புக் பண்ணுறப்போ. அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு யூபிஐ கன்வீனியண்ட்டாக இருக்கும், சட்டுன்னு புக் ஆகிடும். குறிப்பாக ஆப்பில் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் என்னென்ன எரர் வரும் அப்படின்னா, இப்போது சனி ஞாயிறுலாம் 450 ரூம்ஸ் தான் 100 ரூபா ரூம்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 900 ரூபா ரூம்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணுறேன்னா எனக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் 50% குறைஞ்சிருது வீக்கெண்டில் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறவங்களோட. ஸோ அது ஒரு ஆப்ஷன். நம்ம என்றைக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோங்கிறது மேட்டர். அண்ட் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், நம்ம மொபைலாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும்ங்கிறது அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து மற்ற எல்லா டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக நம்ம எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்காது. எல்லாம் டக்குன்னு தட்டிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், கிளிக் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பேமெண்ட்டில் கூட யூபிஐ. தரிசன டிக்கெட் நம்ம கேன்சல் பண்ண முடியாது, ஸோ தட் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஆனால் ரூம் புக் பண்ண அந்த டேட்லேருந்து 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ரூம் வேண்டாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டா ஃபுல் அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரூம் எடுத்ததுக்கப்புறம் வக்கேட் பண்ணிடணும். எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ரூம் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து தான் வக்கேட் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, எஸ்எம்எஸ் வரும், அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. நம்மளோட ரீஃபண்ட் அமௌண்ட் திருப்பி வர்றது வரைக்கும். அந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் யூபிஐயில் பண்ணால் 99% 1 டேக்குள்ளே வந்துடுது. ரேர்லி வரது கிடையாது. அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணால் 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் வந்துடும். நாங்கள் ரூமும் எடுக்கல கேன்சலும் பண்ணல. எப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் ரெண்ட் எடுத்துகிட்டு காஷன் டெபாசிட் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி கொடுப்பாங்க அந்த 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம். திருமலாவில் 100 ரூபா ரூம்ஸ் எப்படி இருக்கும், 1000 ரூபா ரூம்ஸ் எப்படி இருக்கும், 1518 ரூபா ரூம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றினதெல்லாம் வீடியோவோட ஷேர் பண்ணிக்கேன். 50 ரூபா ரூம் வேணும் அப்படின்னா திருமலாவில் சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் ஆஃப்லைனில். இதே புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் திருமலாக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ரீசனில் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா அடுத்து திருப்பதியில் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ரூம் இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இன்னொன்று, திருமலாவில் திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வருது. ரூம் இருக்குது ஆனாலும் அதே இஷ்யூ வருது அப்படின்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது என்னென்னா மினிமம் ரூம்ஸில் நிறைய பேர் ட்ரை பண்ணுறப்ப அந்த இஷ்யூ வரும். அதுக்கு தான் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக பார்த்துக்கிட்டு நிறைய ரூம் அவைலபிலிட்டி இருக்கும்போதே நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம மொபைலை.
அடுத்து அந்த மாதிரி வருது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா வேறு ஒரு ப்ரௌசரில் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, ஆப்லேயோ இல்லை ப்ரௌசர்லேயோ, அதில் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் அன்னோன் எரர் மாதிரி ஏதாவது வந்தால் கூட அதுதான் ப்ரொசீஜர். இப்போது புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாகவே போய் திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுமோ அன்றைக்கும் நாளைக்கும் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுறப்போ விஷ்ணு நிவாசத்தில் ஏசி ரூம், நான் ஏசி ரூம் டேரிஃபோடு வரும். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் 200 நான் ஏசி ரூம், 400 600 ஏசி ரூம் இருக்கும். மாதவம் காம்ப்ளெக்ஸில் 800 1000 ரூமுக்கும் ஏசி ரூம் இருக்கும். 1000 ரூம்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் மாதவம் காம்ப்ளெக்ஸில் ரூம் எடுக்கிறீங்கன்னா கூட ரிசப்ஷன் ஸ்ரீனிவாசனில் தான் இருக்கும். அதனால தான் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாதவம் காம்ப்ளெக்ஸில் போய் கீ வாங்கிக்கலாம். தொல்லப்பா கார்டன்ஸ் கூட மினிமம் ரூம்ஸ் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் திருமலாக்கு ட்ரை பண்ணிட்டீங்க, திருப்பதிக்கு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது கூட ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலேருந்து கீழ் திருப்பதிக்கோ மலைக்கு போகிறதோ ஒரு கஷ்டமான ஒர்க் கிடையாது. 10 நிமிஷம் தான் திருப்பதிக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா பஸ்ஸில் நம்ம திருமலைக்கு போய் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஏன்னா ஏதோ ஒரு ரூம் இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் திருச்சானூரில் ஏதாவது ஸ்பெஷல் சேவர்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ கீழ் திருப்பதியில் நீங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஸ்டே பண்ணணும்னா விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்டே பண்ணணும்னா மாதவம் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருச்சானூரில் ஸ்டே பண்ணணும்னா தொல்லப்பா கார்டன்ஸ்னு சொல்லிட்டு, மற்றபடி புக்கிங் ப்ரொசீஜர்லாம் அதே தான். அதே 6 மணி நேர ஸ்லாட். அதுக்குள்ளே போகலன்னா கேன்சல் ஆகிடும். அங்கே போய் நம்மளை ஃபோட்டோ எடுத்து ரூம் கொடுப்பாங்க. எக்ஸ்டென்ஷன் வேணும்னா அப்படியே இருங்க, காலி பண்ண சொன்னால் காலி பண்ணணும். இல்லை கீ கொடுக்குறவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. அங்கேயும் ஆஸ் பர் ரூல் 1 டே தான் நமக்கு ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்க முடியும். வேறு என்ன தான் வழி? புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் திருமலாக்கோ திருப்பதிக்கோ ரூம் புக் பண்ணிவிட்டு கீழ் திருப்பதியில் ஏதாவது ஒரு டிடிடி ரூமில் ஸ்டே பண்ணணும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு அப்படின்னா தரிசன டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணுறதுக்கு கூட ஒரு சாய்ஸ் இருக்குது. தொல்லப்பா கார்டன்ஸில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். 100 ரூபாய்க்கே நான் ஏசி ரூம் நல்லா தான் இருக்கும். 300 ரூபாய்க்கு ஏசி ரூமும் சூப்பராக இருக்கும். தரிசன டிக்கெட் இல்லாமல் நம்ம ரூம் புக் பண்ணணும். இவன் நீங்கள் ஆன்லைனில் திருமலாக்கு போட்டிங்க போடல எதுவாக இருந்தாலும் இந்த தரிசன டிக்கெட் இல்லாத தொல்லப்பா கார்டன்ஸ் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அங்கே மினிமம் ரூம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் இருக்குது. அதில் கொஞ்சோண்டு புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக வேறு புக் பண்ணுறதுக்கு கொடுத்துறதுனால சீக்கிரமாக தீந்துடும் தொல்லப்பா கார்டன்ஸ். நீங்கள் ஜூலையில் ஏதாவது ஸ்பெஷல் சேவாஸ் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் பார்க்கணும் அப்படின்னா கூட இப்போவே ரூம் புக் பண்ணிக்கணும். ஜூனில் ஸ்பெஷல் சேவாஸ் ஓப்பன் பண்ணுறப்போ டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக் பண்ணிக்கலாம். ஸோ தரிசன டிக்கெட் இல்லாதவங்க ரூம் புக் பண்ணணும், இல்லை திருப்பதிலையும் ரூம் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே 3 மணிக்கு அக்காமடேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். இதில் வெறும் திருப்பதி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே 6 மணி நேர ஸ்லாட் 2 பேரா 3 பேரா 4 பேரான்னு கொடுத்துட்ட பிறகு மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கும். இதில் ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் திருச்சானூரில் இருந்தால் காமிக்காது. ஏன்னா தரிசன டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணுறது தொல்லப்பா கார்டன்ஸ் மட்டும்தான் கீழ் திருப்பதியில் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்றைக்கு தேவையோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் பர்சன் கேட்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு தொல்லப்பா கார்டன்ஸில் 100 ரூபாய் ரூம் இருக்கும், 300 ரூபாய் ரூம் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸோடு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும், எவ்வளோ பே பண்ணணுங்கிறது. நெக்ஸ்ட் பேஜில் ஆதார் டீட்டெயில்ஸெல்லாம் நம்ம டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கணும். தரிசன டிக்கெட் இல்லாமல் நம்ம புக் பண்ணுறப்போ ஆதார் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும். இப்போ தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்பெல்லாம் இப்படி ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அந்த மாதிரி தரிசன டிக்கெட் இல்லாத புக் பண்ணுறப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். மினிமம் ரூம்ஸ் தான் இருக்கிறதுனால கிளிப் போர்ட் மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா ஷியோராக உங்களுக்கு ரூம் கிடைக்கும். கீழ் திருப்பதியில் கூட ரூம் வேணாம் அப்படின்னா 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். கீழ் திருப்பதியில் கூட ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், தொல்லப்பா கார்டன்ஸ் எல்லாம் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ரூம் புக்கிங்லேயோ ரூம் எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ்லேயோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு திருமலாக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்து கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் திருப்பதிக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு அப்போ மட்டும் கூட மலைக்கு போயிட்டு வரலாம். தொல்லப்பா கார்டன்ஸ் கூட தூரம் கிடையாது, திருச்சானூர் கிட்ட தான். இல்லை நாங்கள் எப்படியோ ட்ரை பண்ணிட்டோம் கிடைக்கல அப்படின்னா வேறு என்னென்ன வழிகளில் ரூம் புக் பண்ணலாங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நிறைய ரூம்ஸ் இப்போது ரெனோவேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. டிடிடியில் 50 ரூபாய் ரூமில் கூட இப்போ வாட்டர் ஹீட்டரோட பெட்டோட சூப்பராக இருக்குது. ரொம்ப ரேராக ஒரு சில ரூம் கொஞ்சம் ஸ்மாராக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த ரூம்ஸ் வெந்நீரோட இப்போது சூப்பராக இருக்குது.
புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 300 தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. 300 தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோடதும் திருச்சானூர் பத்மாதி அம்மவாரி கோயிலோடதும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங் கிடைக்கலன்னா என்னென்ன வழிகளில் ட்ரை பண்ணலாம், திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், ஒரு சேவாஸ் பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோடது, டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோடது, வாலண்டரி சேவா, தரிசனத்துக்கார நேரம், டிடிடியோட அப்டேட்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு என்கரேஜ்மெண்ட் ஆகும். மற்ற பக்தர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ போய் சேர்றப்போ அவங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ.